நானும் உன்ன மாதிரிதாயா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எவ சந்நிதி வாசலை நான் மிதிக்கலையே. அவளுக்கு காலடியில செத்துற கூடாதுன்னு உசுர உள்ளங்கையில இருக்க புடிச்சுக்கிட்டு உன்னை தேடி வந்துட்டேயா. ஏயா எனக்கு ஒரு 9 வயசு இருக்குமா? ஊரையே காப்பாத்துற என் அப்பன எங்க ஐயன யாரு நெத்திக்கு நேர நின்னு பார்க்காம கழுத்து வலிக்க வலிக்க அண்ணாந்து நின்னு பார்க்கணுங்கிறதுக்காக நான் செங்கலை எடுத்து வச்சேன். ஒவ்வொரு நாளும் எங்க ஐயன வளர வளர அண்ணாந்து பார்த்து உங்க காலடியிலேயே கடையா கிடந்த என்னைக்கு ஐயன நான் கழுத்து வலிக்க வலிக்க அண்ணாந்து பார்த்தேனோ அன்னைக்கு ராத்திரி பூரா எங்க ஐயன் காலடியிலேயே நிம்மதியா தூங்குன. ஐயா நான் வாக்கப்பட்டு போனப்ப கூட எங்க அப்பா ஆத்தால பிரிஞ்சு போறமேன்னு நான் அழலையா. ஆனா உன்னை பிரிஞ்சு போறமேனுதான் உசுறு நொறுங்க நான் அழுத. வந்துட்டேயா உன் மக வந்துட்டேன். ஆன மேல 5 ஊர் சீதனம் கொண்டு போனேனே அம்புட்டை உதறி தள்ளிட்டு கால்நடையாவே உன் காலடிக்கு வந்துட்டேன். இனி செத்தாலும் நிம்மதியா சாவையா, நிம்மதியா சாவேன். சீக்கிரம் வா போலாம். இந்த வண்டியில இதுக்கு மேல போக முடியாது. இது புல்லட் இல்ல. தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஸ்லோவா வரீங்க. வாங்க வேகமா போலாம். போ. அக்கா ஒரு வயசான பாட்டி இந்த வழியா நடந்து போய் பாத்தீங்களா? ஆமா, நேத்து காட்டன் சாரி கட்டிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம இந்த பக்கமா நேத்து சாயந்தரம் போனாங்க. அப்படியா? ஆமா, இந்த பக்கம் தான் போனாங்க. அக்கா நீங்க கரெக்ட்டா பாத்தீங்களா? பச்சை கலர் பார்த்தேன். காட்டன் சாரி கட்டிட்டு பச்சை கலர் தான். சரி இந்த பக்கம் போங்க. போங்க. சீக்கிரம் வா. போ போ போ. அண்ணா அந்த கிளவிய பாத்துட்டானே. கூறு கட்டவனே, பார்த்த இடத்துல கொன்னுட்டு போன் பண்ண வேண்டியதுடா. ஊர்க்கார ஆளுங்களாம் சுத்தி நிக்கிறாங்கண்ணே. டேய் இதெல்லாம் ஒரு சாக்கா? போட போய் இந்த கிளவி மூச்சர் பாடுறா. போ. சரணா.
2 ரோடு பிரியுது, இந்த அக்காட்ட கேளு. ஏய், இரு. இந்த பக்கம் போனாங்களா? இந்த பக்கம் தான். இந்த பக்கமா? வாங்க வாங்க. பண்ணிடு. போ போ போ. போ. நேத்து ராத்திரி பார்த்தனப்பா, தள்ளாடி தள்ளாடி வந்துச்சு. ஆமா, இந்த ஊர் மூஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு விட்டுட்டேன். வயசான பொம்பளைப்பா, வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சா இல்ல வீட்டை விட்டு துரத்துனாங்களான்னு தெரியலையே. ஐயோ பாட்டி, பாட்டி, ஐயோ பாட்டி, பாட்டி. தம்பி, யாருப்பா நீ? இவங்க யாரு? உசுரு இருக்கான்னு பாருப்பா. ஆனா உசுறு இருக்க போய் தானே தொண்டைக்குழி ஏறி ஏறி இறங்குது. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு உசுறு சாக கிடக்கு. அதுவும் என் பாட்டின சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறீங்களே. யாராவது ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லுங்களேன். பாட்டி, பாட்டி. ஹலோ ஹலோ. ஏனுங்க, இங்க சிக்னல் கிடைக்காது, தூரம் வாங்க போய் பேசுவோம். ஐயோ, பாட்டி செத்துரு போல இருக்குது. ஒரு வாய் தண்ணியாச்சும் எடுத்துட்டு வாங்கலானே. ஏன சொல்லு தம்பி. உங்க ஊருக்குள்ள என் பாட்டி இப்படியான சாவணும். ஒருவேளை தூக்கிட்டு போறதுக்குள்ள செத்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? ஒரு கீத்து கொட்டையை மட்டும் செய்ய சொல்லுங்கண்ணே. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பாட்டியும் பேரனும் இப்படி இருக்கிறப்ப காசு கேட்டா நாங்களா மனுஷங்களா? நான் ஏற்பாடு பண்றேன்ப்பா, இரு வரேன். பாட்டி, சரிண்ணே. சரி சரி, வாங்க சீக்கிரம் போலாம். ஒரு நிமிஷம். உன்னை நம்பி தானே உன் பின்னாடியே டிராவல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். உனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லாம, அவங்க உன் பாட்டிங்கிறது கூட யோசிக்காம ஏதோ வீதியில போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஓவர சீன் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. இரு, உனக்கும் உன் பரம்பரைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லி மாள முடியாது. கிளவி இந்த பக்கமா தான் போயிருக்காமா. வாங்க. பாட்டி, நம்ம பாட்டி. சின்ன திருத்தம், நம்ம பாட்டி இல்ல, உன் பாட்டி. நான் புரியுதா? போலாம் மறிக்குது. வண்டி எடு. மேடம், வண்டி ஸ்டார்ட் ஆகல மேடம். ஒரு நிமிஷம் மேடம், தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏய், என்ன ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? உங்க பாட்டியை தான் தேட போறேன். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. மேடம், ஒரு 2 மிதி மிதிச்சா கிளம்பிடும். நீங்க கொஞ்சம் மிதிங்களே. நீயே மிதி. மேடம், நீ சொன்னது உண்மையா? நிஜமா பாட்டி இந்த பக்கம் தான் போயிருக்காங்களா? இங்க பாரு, உன் சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. இங்க இருந்து நேரம் ஒரு 3/4 மணி நேரம் போனோம்னா சின்ன பழையன்னு ஒரு ஊர் வருது. அது பக்கத்துல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அங்க ஒரு கிளவி சாக கிடக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது உன் பாட்டியாவும் இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம். புரியுதா? போய் பார்த்தாதான் தெரியும். இங்க பாரு, போய் பாக்குறதுன்னா சீக்கிரமா என் கூட வா. இல்ல அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு பொறுமையா வந்து சரி, நான் முன்னாடி போய் பார்த்து தகவல் சொல்றேன். இப்ப இல்ல இல்ல இல்ல, இரு இரு இரு, நானும் வரேன். மறிக்குது, நான் முன்னாடி போறேன். சரியா? நான் அங்க போயிட்டு உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ அங்க வந்துரு. ப்ளீஸ் வந்துரு.
அண்ணா பாருங்கண்ணா. அப்பதா 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 என்ன அப்பதா இப்படி பண்ணிட்டீங்க? அப்பதா ஏய் கார்ல தண்ணி பாட்டில் இருக்கு, எடுத்து வாடா போடா. சரி அப்பதா 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 என்ன அப்பதா இப்படி தவிக்க விட்டீங்களா? அப்பதா 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 அப்பா அப்பதா பார்த்துட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. ஆமாப்பா, அங்கனதான் முனீஸ்வரன் கோயில் பக்கத்துல தான் படுத்திருக்காங்க. சீக்கிரம் வாங்கப்பா. அப்பதா ஏய் அண்ணா இந்தாங்கண்ணா. அப்பதா 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 கண்ணை திறங்க. அப்பதா 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 டேய் தண்ணி குடுறா. நாங்க அப்பதா தம்பி, சின்னப்பாளையம் தாண்டி முனீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு? அண்ணா நீங்க வந்த ரூட்டும் கரெக்ட் தான், இடமும் கரெக்ட் தான். இது சின்ன பாளையம் தான், ஆனா எஸ் சின்ன பாளையம். ஆனா நீங்க கேக்குறது சி சின்ன பாளையம். சின்னப்பாளையமா? அது ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும். வந்து வந்துட்டீங்க, அப்படியே ஒரு யூட்டன் போட்டு போனீங்கன்னா 10-20 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். சரிடா தம்பி, சரிண்ணா. நன்றி. அப்பதா அப்பதா ஏய் வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, நிப்பாட்டு. ஏய் இரு, என்ன உன் டிரைவரா சும்மா வண்டியை நிப்பாட்டு கிளம்பிட்டு கிடக்க? ஏய் நிப்பாட்டுங்கறல, நிப்பாட்டு. ஏய் வண்டி நிப்பாட்டு. இங்க பாரு, உனக்கு உதவி செய்யறங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பண்ண, அப்புறம் வேற மாதிரி கொந்தளிச்சிரும் பாத்துக்க. எங்க அண்ணன் ஃபோன் பண்றாரு, நிப்பாட்டு ப்ளீஸ், நிப்பாட்டு. சைடுல நிப்பாட்டு, நிப்பாட்டு சீக்கிரம். அண்ணே ஜோதிமா, அண்ணே சொல்லுண்ணே. அப்பதா கிடைச்சிட்டாங்கம்மா. கடவுளே, நான் அப்பதா கூட தான் போயிருக்கேன். எங்க இருந்தாங்க? அந்த முனீஸ்வரன் கோயில் கிட்ட தான் இருக்காங்க. இங்க பாரு, இங்க இருந்து கொரங்கனி போற பாதையில ரைட் சைடுல ஒரு வண்டி பாதை அங்க போகுது. ஒரு முனீஸ்வரன் கோயில் வரும், அதானே? அங்கதான் பாட்டி இருக்காங்களா? சும்மா கூகுள் மேப் மாதிரி ரூட்டை சொல்லிக்கிட்டு உன்னை கொண்டு போய் அங்க உன் குடும்பத்தோட விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம். ம் ம் போ. அப்பதா பேசுங்க. அப்பதா ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை திட்டலாம், அடிக்கலாம். அதை விட்டுட்டு எங்களை தூக்கி எறியலாமா? சரி, நீங்க பேச வேண்டாம், ஒரு வாய் சாப்பிடுங்க. நாங்க அப்பதா. வேணாம் பச்சி, நான் ஒரு வயசோரு கூட சாப்பிட மாட்டேன்னு முனீஸ்வர சாமிக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். காலையில வரைக்கும் இங்கே இருங்க, நான் போய் சேர்ந்துருவேன். அப்பதா எனக்கு கொல்லி வச்சுட்டு போயிடுங்க. அப்பதா இப்பெல்லாம் பேசாதீங்க. அப்பதா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா அம்மா வாயா ஜெயராமா, தாய்க்கு கொள்ளி வைக்க தலைப்புள்ள வந்துட்டாரு. என் சின்ன புள்ள, என் கொல்லசாமி, அவரை பார்க்காமலே நான் போய் சேர்ந்துருவேன்.
நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பச்சி என் குலசாமி என் முகத்தை பார்த்த பிறகு என் பிள்ளை எனக்கு கொள்ளி வைக்கட்டும். அம்மா ஏமா வார்த்தையால கொள்றீங்க? உங்க வார்த்தை மீறி என்னைக்காவது எதையாவது செஞ்சிருக்கணும். அந்த முத்துராசு கெட்டவனும் தெரியும், ஆனா கேவலமானவனு தெரிஞ்சு நம்ம பிள்ளைய கொடுக்கலாமா? தப்புதையா, தப்புத. உன் மக விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. தப்புதான். அத்தை, அவ உங்க பேத்தி. அவ வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கெட்டது உங்களால நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி எதிர்த்து பேசிட்டேன். அதுக்கு வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எத்தா எந்திரி. நீ எத்தா என் காலில் விழுந்துகிட்டு உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் ஜாகிறதுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் நேரம் இருக்கு. ஐயோ அத்தை, புறவு வந்து ஒப்பு வச்சு ஆளு. அப்படி பேசாதீங்க அத்தை. வாங்கம்மா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. வாங்க அத்தை. ஏன் வீடா? அது உன் வீடுன்னு சொல்லியா? என் வீடுதான் அரசாங்கத்துல புடுங்கிட்டாங்களே. அம்மா ஏம்மா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? உங்க மகன் வீடு உங்க வீடு இல்லையாம்மா? பெத்த அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உரிமை இல்லையாம்மா? அதுக்கு இவ்வளவு பெரிய கோபம்னா நான் என்னமா பண்ணுவேன்? கோபமா? எனக்கா? உணர்ச்சியே இல்ல. கோபம் எங்க இருந்தியா வரும்? அப்பத்தா, நீங்க மனசுடைஞ்சு பேசி எங்களை நலக்குலைய வைக்காதீங்க. வாங்க, முதல்ல எந்திரிங்க, கிளம்பலாம். வாங்க. இல்ல அப்புச்சி, நான் எங்கே வரதா இல்ல. நான் செத்தா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் விட்டுட்டு போங்க. உங்களை ஒத்தையில சாக விடவா நாங்க இம்பிட்டு பேரும் இருக்கோம். எங்களை தண்டிச்சது போதும். மன்னிச்சு எங்க கூட வாங்க. வருஷத்துக்கு முன்னால கிடப்புல போட்டிருந்த கேஸை தூசி தட்டி எடுத்தது மட்டும் இல்லாம அந்த மைனர் பொண்ணு அப்பனாண்ட பேசி கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி தீ குளிப்பேன்னு சொல்ல சொல்லி நாடகம் போட வச்சுட்டான். கலெக்டர் உடனே பதறி போய் ஜட்ஜி அண்ட பேசியிருக்கா. ராத்திரி 1:45 மணிக்கு ஜட்ஜி வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டா. நான் கூட நடராஜா பிள்ளையாண்ட காத்தி படிக்காதவன் கடையில பால்கோவா வித்துண்டு ஊர் சுத்திண்டு இருக்கான்னு நினைச்சேன். என்னமா கிரிமினலா இருந்திருக்கான்.